ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி தேவி அமைதியாக இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் அதை அன்போடு வளர்க்கலாம் என்று அதற்காக அவர் மஞ்சளை கொண்டு ஒரு அழகான பையனை உருவாக்கினார். அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்து, நீ என் மகன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அந்த பையன் மிகவும் நல்லவனாகவும் அம்மாவை மிகவும் நேசிப்பவனாகவும் இருந்தான். ஒரு நாள் பார்வதி குளிக்க செல்லும்போது, நான் உள்ளே இருக்கும் வரை யாரையும் உள்ளே விடாதே என்று அவனிடம் கூறினார். அந்த பையன் தன் அம்மாவின் வார்த்தையை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு கதவின் முன் நின்று காவல் காத்தான். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். அவர் உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் அந்த பையன் அவரை தடுத்து, எங்க அம்மா சொன்னாங்க, யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று தைரியமாக கூறினான். இதை கேட்ட சிவபெருமான் ஆச்சரியப்பட்டார். இந்த பையன் யார் என்று நினைத்தார். அவர் மீண்டும் உள்ளே செல்ல முயன்றபோது அந்த பையன் மீண்டும் தடுத்தான். இதனால் சிவபெருமான் கோபமடைந்தார். பிறகு விநாயகரின் உயிரை பறித்தார். அதே நேரத்தில் பார்வதி வெளியே வந்து உண்மையை கூறினார். இவர் நம்ம மகன். அதை கேட்ட சிவபெருமான் உடனே அமைதியானார். பின்னர் அந்த பையனை ஆசீர்வதித்து ஒரு யானையின் தலையை வைத்து அவனை மீண்டும் உயிரோடு உருவாக்கினார். அந்த நாளிலிருந்து அவர் விநாயகர் என்று அழைக்கப்பட்டார். சிவபெருமான் கூறினார், நீதான் எல்லாருக்கும் முதலில் வழிபடப்படும் கடவுள். உன்னை வழிபட்டால் எல்லா தடைகளும் நீங்கும்.